வணக்கம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் கொடுக்குற மெசேஜ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இது மொத்தமே வேலை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். சரியா? இப்போ இந்த பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வேலை தேடும் நபராக இருக்க வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகேவா? சப்போஸ் நான் வேலையில் இருக்கேன்னா கூட அந்த வேலை மன திருப்தியாக இருக்காது. ஸோ எனக்கு ஒரு புது வேலை வேணும், எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும், என்னோட உழைப்புக்கேற்ற ஊதியம் வேணும் அப்படின்ற மாதிரி உங்கள் கார்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் முன்ன வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கீங்கல்ல, முன்னாடி இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இங்கே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே வாசிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். இல்லை முன்னாடி எங்கேயோ வேலை செஞ்சுட்டு ஏதோ ஒரு பழி சொல்லின் பேரில் நீங்கள் அந்த வேலையை விட்டு இருப்பீங்க, அதனால இன்னும் கூட வேலை கிடைக்காம இருக்கு அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ 2 கேட்டகரியிலுமே வந்திருக்கு. ஒன்று இருக்கிற வேலை பிடிக்கல, மாறணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நான் ஒரு பழைய நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அங்கே என்னோட பேர் கெடும்படி சில பேர் நடந்துக்கிட்டாங்க, அதனால நான் அந்த வேலையை விட வேண்டியதாகிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ நல்ல வேலை கிடைக்குமா நான் தேடிட்டு இருக்கேன். பல மாதங்களாக தேடி இருக்கலாம், பல ஆண்டுகளாக தேடி இருக்கலாம். ஒரு சில 2-3 வருஷமாக கூட தேடிட்டு இருப்பீங்க. அதனால உங்களுக்கு உறவு சார்ந்தும் நிறைய காயங்கள் இருக்கு. ஸோ எல்லா சைடுமே ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டால் பைல் நம்பர் 1 எடுத்திருக்கீங்க. இரவு தூக்கம் இல்லை, பிரச்சனை நிறையா இருக்கு. பட் இதில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா? விரைவில் உங்களுக்கான வேலை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஸோ நீங்கள் தேடிங்க, முயற்சி பண்ணி தேடிங்கன்னா கிடைக்கும். உங்களோட தகுதியை வளர்த்துக்கோங்க அப்படின்னு தான் உங்களோட ஏஞ்சல் கொடுக்குற மெசேஜ். ஓகேவா? நிறைய இன்டர்வியூ போயிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு நிறைய இடத்துல வேலை கிடைக்க மாட்டேங்குது. இன்டர்வியூ நிறைய அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். பட் எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வேலை போகிறீங்கல்ல அந்த தொழில் நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கும் உங்களோட கல்வி தகுதி உங்களோட அனுபவத்துக்கும் எவ்வளோ பொருத்தம்னு பாருங்கள். சரியா? ஸோ காலி இடங்கள், வேலைக்கு ஆட்கள் தேவைங்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் நின்னீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு மன வருத்தத்தை தரும். சரியா? இந்த இடத்துக்கு நான் ரொம்ப பொருந்துவேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து தான் போகணும். சரியா? 10 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா அந்த 10 உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்க. சரியா? 10ல் எதுக்கு நான் ரொம்ப தகுதியான நபர், ஓகே, அந்த 2-3 விஷயங்களுக்கு நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க. இந்த 2-3 நிறுவனத்துக்கு நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன், என்னால் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்க முடியும் அப்படின்னும் போது நீங்கள் அந்த கம்பெனியில் உங்களோட எஃபர்ட் போட்டு உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு இந்த வேலை தான் வேணும், எந்த வேலைனாலும் நான் போவேன் செய்வேன் அப்படின்றது வேற. சரியா? சில நபர்கள் 2-3 வருஷமாக வேலை தேடிட்டு இருக்கீங்க, எந்த வேலை கையில் கிடைச்சாலும் நான் போய் செய்கிறேன் அப்படிங்கிறது வேற. இன்னும் சிலர் குறிக்கோளோடு இருக்கீங்க. சரியா? அந்த ஃபைல் நம்பர் படிக்கும்போது தெரியுதோ, இந்த வேலைக்கு தான் நான் போவேன், இதுதான் என்னோட ஜாபாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், இதில் என்னோட ஸ்கில்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரியான வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நீங்கள் படித்த படிப்புக்கும் அந்த வேலைக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கணும். சரியா? ஸோ ஏஞ்சல் கொடுக்குற இன்னொரு மெசேஜ், உங்களோட தோற்ற பொலிவு, அப்புறம் உங்களோட பேச்சு, ஓகே, உங்களோட கரெக்டாக நீங்கள் பேசுகிற உங்களோட வாய்ஸ் டோன் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தோற்ற பொலிவுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு உறவு சார்ந்து ஏதாவது சிக்கல் இருக்கலாம், சில பேருக்கு பிரேக்கப் சிச்சுவேஷன் ஆகிருக்கலாம், இல்லை மனக்காயங்கள் ஜாஸ்தியாக இருக்குது உறவு சார்ந்து இருக்கலாம். ஸோ அந்த காயங்கள்னால நீங்கள் இரவு நேரம் சரியாக தூங்காத மாதிரியும் இருக்குது. இதெல்லாம் எங்கே காட்டும்னு கேட்டால் உங்களோட முகத்தில் தான் அத்தனையும் காட்டும். சரியா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், தோற்ற பொலிவை கொஞ்சம் நேர்த்தி பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஓகேவா? அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வாங்க, உங்களோட பேச்சு திறமையை வளர்த்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ நீங்கள் பைல் நம்பர் 1 எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஞ்சல் கொடுக்குற விஷயங்கள். இதெல்லாம் நான் பண்ணினா எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கார்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு மிக விரைவில் நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நல்ல வேலையில் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேருவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையாக கூட இருக்க சான்சஸ் இருக்கு. நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கலாம், ஏஞ்சல்ஸ் கிட்ட டெய்லியும் ப்ரே பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். எனக்கான வேலை என்னை சேருமா அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வேலை கண்டிப்பாக உங்களை தேடிட்டு இருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஏஞ்சல்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் கார்டு, இது யூனிகார்ன் கார்டு. ஓகே, உங்ககிட்ட இருக்கிற நேர்மை தாங்க உங்களோட பலம். சரியா? பைல் நம்பர் 1, நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நேர்மையாக அணுகக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அந்த நேர்மை தான் உங்களுக்கு அழகு, அதுதான் உங்களோட பலம். இந்த நேர்மையினால தான் சில நேரங்களில் உங்களை யாராவது காயப்படுத்திருப்பாங்க. நம்ம இவ்வளோ ஒழுக்கமாக இருக்கோம், இவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கும், பட் இந்த ஹானஸ்டே நம்மளுக்கு சில நேரங்களில் பேக் ஃபயர் ஆகிற மாதிரி நம்மளை சில பேர்
தாக்குறாங்க அப்படின்றதுக்காக உங்களோட நேர்மையை நீங்கள் எங்கேயுமே இழந்துடாதீங்க. சரியா? ஸோ அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பை கூட்டி தரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் நீங்களாக இருங்க, நேர்மையோடு இருங்க, உங்களுக்கான வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ். ஓகேவா? இதுதான் உங்களோட ரீடிங். உங்களுக்கு பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய், ஹாவ் எ கிரேட் டே. வணக்கம். பயல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் தான் பார்க்குறோம். இது உங்களோட வேலை சார்ந்து மட்டும்தான் இந்த ரீடிங். ஓகேவா? எப்படி இருக்கீங்க பயல் நம்பர் 2? நல்லா இருக்கீங்களா? எஸ், வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனை அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. எனக்கும் அந்த வேலைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை, பொருந்தாத இடத்துல நான் போய் இந்த வேலையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி மனக்காயங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. போட்டி பொறாமைகள் இருக்கான்னு கேட்டால் எஸ், இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்கல்ல, அந்த இடத்துல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேலைக்காக நான் தேடிட்டுருக்கேன்ப்பா அப்படின்னா அங்கேயும் போட்டிகள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி இது நீங்கள் வேலை பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் கார்ட்ஸ் காட்டுது. ஓகேவா? ஸோ வேலை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அது எனக்கு திருப்தியானதாக கிடையாது. பணம் சார்ந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வருமானம் தான் எனக்கு இந்த வேலையில் வருது, ஆனால் வேலை ஒண்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது நான் மாறட்டுமா, ஏதாவது ஒரு புதிய வேலையில் நான் போய் சேரட்டுமா அப்படின்ற மாதிரி உங்களோட கேள்விகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பணம் பிரச்சனை நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. எஸ், வருமானம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உறவுக்குள்ளே சிக்கலுக்களும் இருந்திருக்கலாம். நீங்கள் பழைய இடத்துல ஏதாவது வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இதே கம்பெனியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மனசில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை செஞ்சுருப்பீங்கல்ல, ஸோ அங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்திருக்கலாம். அதனால உங்களை வேலையிலேருந்து நீக்கியிருப்பாங்க. ஸோ அந்த வேலை எனக்கு மறுபடியும் கிடைக்குமா, அதே கம்பெனியில் கிடைக்குமான்னு கேட்டால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி வருது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பாசிட்டிவான ஆன்சர் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு புது வேலையில் தான் போய் உட்காரணும், இல்லை இருக்கிற வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? இதில் வந்து நிறைய விஷயங்கள் வருது. இந்த பயல் நம்பர் 2ல் வந்து 2-3 ரீடிங்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக பொறுமையாக சொல்கிறேன். இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு பொருந்துனா எடுத்துக்கோங்க, இல்லைனா இது வேறு ஒருத்தவங்களுக்கான ஒரு மெசேஜாக கூட ஏஞ்சல்ஸ் கொடுக்கலாம். ஓகே? நீங்கள் பழைய நிறுவனத்தில் ஏதோ ஒன்றுத்தில் சண்டை போட்டு எஸ், சில நபர்களால் சில ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாயிருப்பீங்க. ஏதாவது ஒரு துரோகம், ஏதோ ஒரு அன்பு, அந்த மாதிரி ஒரு ஏமாற்று ஏதோ இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். அதே மாதிரி உங்களை அங்கேருந்து வேலையை விட்டு நீக்கி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே ஏதாவது ஒரு பழி சுமத்தி அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எஸ், இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில் நடந்தது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது, ஆனால் இப்போது அவங்க என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்களா, மறுபடியும் எனக்கு அதே இடத்துல வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஏஞ்சல்ஸோட மெசேஜ், சாரி, இப்போ அந்த சிச்சுவேஷன் இன்னும் அப்படி தான் இருக்குது, அங்கே உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கலாம், அந்த வேலை வந்து உங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. சரியா? பொருளாதாரம் சார்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக குறைவாக வருது. ஸோ இங்கேயும் சில சிக்கல்கள் இருக்கான்னு கேட்டால் எஸ், இங்கேயும் சில சிக்கல்கள் இருக்கிற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. மனக்காயங்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு அந்த பழைய காயங்கள்லேருந்து அப்படியே தான் இருக்கீங்களா அப்படின்னு தெரியல. பழசுன்னு நான் சொல்கிறது, நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க கடந்த காலங்களில். ஸோ அந்த மாதிரி உறவு சார்ந்த காயங்களும் இருக்கலாம், பழைய நிறுவனத்தில் ஏற்பட்ட காயங்களாகவும் இருக்கலாம். ஸோ மனசு வந்து எங்கேயுமே சந்தோஷமாகவே இல்லை. இப்போ அந்த மிச்சம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த காயங்களை மொத்தமாக அப்படியே வச்சுட்டு நீங்கள் இந்த கம்பெனியில் இப்போ வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த வேலையும் திருப்திகரமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. சரி, நான் ஒரு புது வேலைக்கு முயற்சி பண்ணலாமா, ஏன்னா எனக்கு இங்கே வருமானம் பத்த மாட்டேங்குது, போதாதுக்கு இங்கே என்னோட சுற்றுப்புற சூழ்நிலையும் அவ்வளோ சிறப்பாக இல்லை, எதுவுமே ஒட்டாமல் ஒட்டி அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஏஞ்சல் கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா? எஸ், இப்போ வந்து உங்களுக்கு சூழ்நிலை சரியாக தான் இல்லை, ஆனால் நீங்கள் உடனே இந்த வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கும், கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றாங்க. சரியா? ஸோ உங்கள் கையில் எவ்வளோ இருப்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது பொருளாதாரம் சார்ந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்றது தான் அந்த கார்ட்ஸில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேலையை விட்டுட்டு நான் இன்னொரு வேலைக்கு ஜம்ப் ஆகலாமான்னு கேட்டால் அது அவ்வளோ உகந்தது கிடையாது அப்படின்னு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. எஸ், உங்ககிட்ட காசு இருக்குது, ஒரு 3-4 மாதத்துக்கு என்னால் தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா சில நபர்களுக்கு வந்து 6 மாதம் கூட ஆகலாம் இன்னொரு நல்ல வேலை கிடைக்க, நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்க. கொஞ்சம் பணம் சார்ந்து, கொஞ்சம் பணம் நல்லா இருக்கணும், நான் எதிர்பார்க்குற இடத்துல எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு பூர்த்தி ஆகணும், உங்கள் மன நிறைவாகணும் அப்படின்னா
அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சரியா? ஸோ உடனே நீங்கள் வேலையை விட்டுட்டு போனோன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் மாதிரி கார்ட்ஸ் வரல. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எஸ், இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக வேலை பார்க்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் மனம் ஒன்றி பார்க்குற மாதிரி தெரியல. நிறைய குறைகள் தான் உங்கள் மனசில் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் நிறைகள் ஏதாவது இருந்தால் அதை பார்க்க முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. சரியா? உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடிஞ்சால் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கல்ல, எனக்கு சுத்தமாக இங்கே இருக்க பிடிக்கல, நான் வேறு வேலைக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்னா எஸ், தாராளமாக பண்ணலாம். பட் இந்த வேலையை விட்டுட்டு பண்ணணுமான்னு கேட்டால் கார்ட்ஸில் அந்த மாதிரி பாசிட்டிவாக வரல. இந்த வேலையில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஒரு புது வேலைக்கு முயற்சி பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இது ஒரு பிராண்ட் வேல்யூ. ஓகே, உங்களுக்கான ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் இங்கேருந்தே உங்களுக்கு சம்பளம் பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கல்ல, இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு 25,000 அப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறீங்க, அடுத்த வேலைக்கு போகிறீங்கன்னா அது 25லேருந்து 27, 28 அப்படி இருந்தால் ஓகே. பட் நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டு வேலைக்கு போகிறீங்க பட்சத்தில் சில நேரங்களில் வாங்குற 25,000லேருந்து இன்னும் கம்மியாக தான் சான்சஸ் இருக்குது. 23,000, 20,000 அந்த மாதிரி உங்களோட வேல்யூ கம்மியாக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கே ஒரு குறையாக போயிடும். அது அப்படியே பழகிடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் உங்கள் மனசு வந்து படப்படான்னு அடிச்சுக்குது. இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இடம் நல்லா இல்லை, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இந்த கான்செப்ட் தொடும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களோட வேல்யூவை நீங்களே கம்மி பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வேலையில் இருந்துகிட்டே வேலை தேட முயற்சி பண்ணுங்க, கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம 2 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் இதில் வரல அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா? ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமான்னு கேட்டால் இந்த டைமில் எஸ், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த வேலையில் எவ்வளோ நல்லா கற்றுக்க முடியுமோ நீங்கள் கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம். சரியா? இதில் கூட நீங்கள் ஷைன் ஆக சான்சஸ் இருக்குது. பட் உங்கள் மனசு இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் அதில் ஒன்ற மாட்டேங்குது. நான் தப்பிச்சு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் மனசு கடந்து அடிச்சுக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண முயற்சி பண்ணுங்க. உங்களை நீங்கள் இங்கே கொஞ்சம் நிலை நிறுத்திக்கவும் முயற்சி பண்ணலாம். இது ஒன்றும் அவ்வளோ ஒரு சிறப்பில்லாத வேலை கிடையாது. ஓகேவா? பட் உங்கள் மனசு அது ஒத்துக்க மாட்டேங்குது. அது எதுக்குன்னு நீங்கள் தான் உங்கள் மனசை கேட்கணும். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும்னா பண்ணணும். இல்லை வேலை எனக்கு இது சுத்தமாக வேணாம், நான் ஜம்ப் ஆகி தான் தீருவேன் அப்படின்னா எஸ், இந்த வேலையை விட்டுட்டு பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கையில் காசு வச்சுக்கிட்டு நீங்கள் தேடினா ஓகே. இல்லைனா கொஞ்சம் நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் என்னால் கேட்ச் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியுது. குழப்பமான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓவர் திங்கிங், எப்போவுமே ஏதாவது ஒன்று சிந்திச்சுட்டே இருக்கீங்களா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்ககிட்டயும் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளை எல்லாரும் ஏமாத்துறாங்க, நமக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மனக்குறைகள் வந்து பதினச்சு உங்களுக்கு நிறைய ஜாஸ்தியாக இருக்குது. சில நபர்களுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, யார் எதுக்கு என்ன பொருந்துதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. பொருந்தலைன்னா விட்டுடுங்க. அது இன்னொருத்தரோட மெசேஜாக கூட இருக்கலாம். இது ஒரு பொதுவான வாசிப்பு. ஓகேவா? எஸ், நான் சொன்னல மனக்காயங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. கடந்த காலங்களில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், யாராவது துரோகம் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் ஆர்ச்சேஞ்சல் ரஃபேல் உங்களுக்கான ஹீலிங் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவரோட க்ரீன் கலர் ஸ்வாட் வச்சு உங்களுக்கான ஹீலிங் நடந்துட்டுருக்கு. மரகத பச்சை லைட் அதை வச்சு உங்களுக்கு ஹீலிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்கள் மனக்காயங்கள் ஆரச்சுனாவே சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் ஆறிடும். சரியா? ஸோ ஆர்ச்சேஞ்சல் ரஃபேலோட மெடிடேஷன் எடுத்துக்கிறதா அந்த எடுத்துக்கலாம். நமக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ ஒரு கண்ணாடி போட்டுட்ருக்கீங்கன்னா, கண்ணுக்கு போடுற கண்ணாடி சொல்கிறேன், அது ஒரு மாதிரி சரியாக பிளர்ராக இருக்குது, சரியாக தெரியலன்னா அது எதிர்த்தாப்படி இருக்கிற அந்த விஷயம் மேலே தப்பு கிடையாது. உங்கள் கண்ணாடியை கழட்டிட்டு அதை தொடச்சி போட்டு பாருங்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஸோ ஏஞ்சல் கொடுக்குற மெசேஜ், உங்களோட கண்ணோட்டத்தை நீ சேஞ்ச் பண்ணு, ஒரே மாதிரி பார்க்காத, கொஞ்சம் வேறு மாதிரியும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் மனிதர்களை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் இங்கே நிறைய ரெசினேட் ஆச்சு. ஸோ எல்லாரும் அப்படி தான் இருக்காங்களா, இல்லை நம்ம அப்படி புரிஞ்சு வச்சுருக்காமா? உங்களோட பார்வையை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஹோப், நம்பிக்கை, நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் நல்ல ஒரு வேலையில் உட்கார முடியும். சரியா? பட் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு
புலம்பலாக இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ ஒரு மனக்குறை, யாரோ நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்றதுக்காக சுற்றி இருக்கவங்கலாம் அப்படி தான் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. எனக்கு எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்கலாம். அதுதான் நான் சொன்னேன், புலம்பலாக வெளிப்படுது அப்படின்ட்டு. ஸோ இந்த வைப்ரேஷனை மாற்றுங்க. உங்ககிட்ட அந்த வர வைப்ரேஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரீக்வன்ஸ் வந்துடும். ஓகேவா? அப்போ நீங்கள் தேடுற வேலை உங்களுக்கு கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. எது ஒன்றுமே மனம் ஒன்றி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ ஒரு கஷ்டத்தையும் ஒரு தோல்வியும் ஒருத்தவங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க அதையே நம்ம திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருந்தோம்னா மேக்னெட் மாதிரி நம்ம அதை தான் ஈர்ப்போம். ஒருத்தவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் அதை நினச்சிட்டே இருக்கும்போது இன்னொருத்தவங்க ஏமாத்துறவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. சரியா? ஸோ ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டாங்க, துரோகம் பண்ணவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களாம் தூக்கி தூரமாக போட்டுருங்க. உங்களுக்கு நல்ல விஷயம் வேணும், நல்ல வேலை வேணும்னா எஸ், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், என்னை சுற்றி நல்லவங்க தான் இருக்காங்க, நீங்கள் நினச்சாதான் அந்த நல்லவங்களை ஈர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸில் வந்திருக்கு. நம்பிக்கை ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதே மாதிரி ஆர்ச்சேஞ்சலோட ரஃபேலோட ஹீலிங் நடக்குது. ஸோ ப்ரேயர் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட கார்ட்ஸில் வந்தது. ஓகேவா? பொருந்தினவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க விட்டுடுங்க. தேங்க்யூ. ஹாவ் எ கிரேட் டே. பாய்.